இன்றைக்கு உங்கள் மத்தியிலே கடந்த வாரம் யோனாவை குறித்து, யோனா தீர்க்கதரிசியை குறித்து ஒரு கண்ணோட்டம், யோனா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் இருந்து நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய தேவ செய்தியை நாங்கள் கடந்த வாரம் நாங்கள் கவனித்தோம். இன்றைக்கு ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தின் ஒரு கண்ணோட்டம். ஓசியா புஸ்தகத்தில் நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய தேவ செய்தி என்ன, இன்று நமக்கு அன்று தேவ ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட செய்தி என்ன, இன்று நாம் அதிலே இருந்து தேவன் அதற்கூடாக நம்மோடு கூட பேசுகிற செய்தி என்ன என்பதை நாம் கவனிக்கப் போகிறோம். ஓசியா என் புஸ்தகம் எபிரேய மொழியில் இந்த ஓசியா என்று தமிழில் நாங்கள் அழைக்கிற இந்த புஸ்தகத்தினுடைய உண்மையான பெயர் எபிரேய மொழியில் ஆசியா. ஹோசியா இல்லை, ஆசியா. இந்த ஓசியா தீர்க்கதரிசி கிறிஸ்துவுக்கு முன் ஏறக்குறைய 755 இருந்து 715 ஆண்டு வரையில் சுமார் 40 வருடங்கள் தீர்க்கதரிசியாக இருந்து அவர் ஊழியம் செய்து கொண்டு இருந்தார். இந்த ஓசியா தீர்க்கதரிசியும் யோனா தீர்க்கதரிசியை போன்றே இஸ்ரவேல் 2ஆக பிரிந்திருந்தது என்று நான் உங்களுக்கு சொன்னேன். வட இஸ்ரவேலை இஸ்ரவேல் என்று அழைத்தார்கள். அதில் 10 கோத்திரங்கள் இருந்தது. தென் இஸ்ரவேலுக்கு யூதேயா என்று அழைக்கப்பட்டது. அதான் நீங்கள் பைபிளில் 2 சாமுவேலுக்கு பிறகு நீங்கள் கவனிக்கலாம். 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் இந்த புஸ்தகங்களை நீங்கள் வாசிச்சிங்கன்னா யூதேயான் இருக்குல்ல, அது தென் இஸ்ரவேல். 2 கோத்திரங்கள், யூதா பெஞ்சமின் கோத்திரம், மனாசே கோத்திரத்தினுடைய அரவாசி பகுதியும் இந்த தென் இஸ்ரவேலில் இருந்தார்கள். வட இஸ்ரவேலில் 10 கோத்திரங்கள், அதில் மனாசேயினுடைய மற்ற அரவாசி கோத்திரம் வட இஸ்ரவேலில் இருந்தது. யோனாவை ஆண்டவர் வட இஸ்ரவேலுக்கு தீர்க்கதரிசியாக அனுப்பியிருந்தார். அதே போல் ஓசியாவின் நாட்களில் ஏசாயா தீர்க்கதரிசியும் ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறார். இப்போ ஏசாயா தீர்க்கதரிசி இஸ்ரவேலுடைய தென்புறம், அதாவது யூதா என்று சொல்லப்பட்ட எருசலேம் தலைநகரமாக இருந்த யூதாவுக்கு தான் தீர்க்கதரிசியாக இருந்தார். இந்த ஓசியா தீர்க்கதரிசி இஸ்ரவேலின் வடபுலம் 10 கோத்திரங்களை உடைய இஸ்ரவேல், வட இஸ்ரவேலில் தீர்க்கதரிசியாக தேவன் அமர்த்தி இருந்தார், ஏற்படுத்தி இருந்தார். 40 வருடங்கள் அவன் தீர்க்க தரிசனம் உரைத்து கொண்டு வருகிறான். இந்த 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 ஓசியா தீர்க்கதரிசியினுடைய வாழ்க்கை, தேவன் ஓசியா தீர்க்கதரிசிக்கு செய்ய சொன்ன காரியம் மிகவும் விசித்திரமானது. ஏன் அதை அப்படி செய்ய சொன்னார் என்றால், அதற்கு காரணம் என்னவென்றால், ஓசியாவின் நாட்களிலே தேவனுடைய ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள், ஆசாரியர்கள் வேதத்தை கற்றுக் கொடுக்காதவர்களாய் மாறிவிட்டார்கள். ஆண்டரை பற்றியே வேதத்தை பற்றியே பேச மாட்டான்ட்டாங்க. அப்ப ஆசாரியர்கள் வேதத்தை பிரசங்கிக்காவிட்டால், ஆலயத்தில் கற்றுக் கொடுக்காவிட்டால், தேவனை குறித்து பேசாவிட்டால் எப்படி ஜனங்கள் தேவனை அறிந்து கொள்ளுவார்கள்? ஆகவே இந்த ஆசாரியர்கள் தேவனை மறந்து போய்விட்டார்கள். தேவனை விட்டு சோரம் போயிட்டாங்க. அவர்கள் தேவனுடைய வார்த்தையை வாசிக்காதவர்களாய் மாறிவிட்டார்கள். ஆராதனை நடத்துறாங்க, ஆனால் ஆராதனையில், ஆலயத்தில் ஆராதனையில் தேவனுடைய வார்த்தை இல்லை. இன்றைக்கு பல சபைகள் அப்படித்தான் இருக்கு. பொலிட்டிக்ஸ் கதைப்பாங்க, கதை பேச சொல்லுவாங்க, ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை பிரசங்கிக்க மாட்டாங்க.
எவ்வளவு பரிதாபம்! அதனால தான் ஆண்டவர் இந்த வட இஸ்ரவேல் மேலே கோபம் கொண்டார். தேவனுடைய சத்தியம் தேவ ஜனத்துக்குள்ளே இல்லாமல் போயிற்று. கர்த்தருடைய வேதத்தை தேவனுடைய பிள்ளைகள் மறந்து போனார்கள். ஆசாரியர்கள் மறந்து போனார்கள். ஓசியா 4ஆம் அதிகாரம் 6வது வசனம், என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். என்ன அறிவு? வேத அறிவு இல்லை. இன்றைக்கு நீங்க சொல்றீங்க நான் ரட்சிக்கப்பட்ட எத்தனை வருஷம் உண்டு. ஆனால் இன்றைக்கெல்லாம் சிலர் எங்களோட பழைய விசுவாசிகளை பார்க்குற நீங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வாரீங்க, ஆனால் அவர் கையில் ஒரு பைபிள் கொண்டு வரல, ஒரு நோட் புத்தகம் கொண்டு வரல. இங்கே வந்தே நீங்கள் வேதம் வாசிக்காட்டி ஆலயத்தில் நீங்கள் எங்கே உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் வாசிக்க போகிறீங்க? நீங்கள் வேதத்தை உங்களுக்கு படிக்க விருப்பம் இல்லை. அப்போ சத்தியத்தை அறியாததினால என் ஜனங்கள் வேதத்தை குறித்த அறிவில்லாமல் போனதினாலே சங்காரமாகிறார்கள் என்றால் அழிந்து போகிறார்கள். ஏன்? மூட நம்பிக்கைகள் மேல நம்பிக்கை வச்சு, சாம்பிரதாயங்கள் மேல நம்பிக்கை வச்சு, அவர்கள் சமுதாயத்தினுடைய வழக்கங்களுக்கு தங்களை ஒப்பு கொடுத்து தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்பதை அறியாதபடி பேர் தேவனுடைய ஜனங்கள், ஆனால் தேவனுடைய வழி தெரியாது, தேவனுடைய வார்த்தை தெரியாது. ஆகவே இவர்கள் அஞ்ஞானிகளைப் போல சபைக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவேதான் ஆண்டவர் சொன்னார், என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் அழிந்து போகிறார்கள், சங்காரமாகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய், அறிவை வெறுத்தாய். பிரசங்கம் கேட்க விருப்பம் இல்லை, வேத படிப்புக்கு வேதத்தை படிக்க விருப்பம் இல்லை. எல்லாம் கேட்பாங்க, பாட்டு கேட்க விருப்பம், ஊர்வம்பு கேட்க விருப்பம், அதை வாசிப்பாங்க நல்லா. ஆனால் வேதம் வாசிக்க விருப்பம் இல்லை, செய்தி கேட்க விருப்பம் இல்லை. அப்போ தான் நல்ல ஒரு கொட்டாவி ஒன்று வரும், நல்லா அப்படியே நல்லா நித்திர கொள்வது. அப்போ யோசிச்சு பாருங்க, ஆலயத்துக்கு வர்றதே ஒரே ஒரு நாள் தான், ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் நீங்கள் வாரீங்க அநேகர். அந்த வர்ற ஒரு நாள் கர்த்தருடைய வார்த்தை பேசப்படுகிறது, அந்த வார்த்தையை கூட கேட்கறதுக்கு விருப்பம் இல்லையே. வேதத்தில் வீட்டில் போய் வேதம் வாசிக்கிறது இல்லை, வேத அறிவு இல்லை. அதான் ஆண்டவர் சொன்னார், நீ அறிவை வெறுத்தாய். எந்த அறிவு? தேவனை குறித்த அறிவை உனக்கு பிடிக்குதில்லை, வேத அறிவு உனக்கு வேண்டாம்னு சொல்ற நீ. ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். யாரு? ஆசாரியர்கள், தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்க வேண்டியவர்கள், அடுத்த சந்ததிக்கு தேவனை குறித்து பேச வேண்டியவர்கள், கற்றுக் கொடுக்க வேண்டியவர்களுக்கு வேதம் பிடிக்குதில்லை, வார்த்தை பிடிக்குதில்லை. அப்ப நீங்க நினைக்கலாம், ஓ அது ஆசாரியர்களுக்கு தானே, அது ஊழியர்களுக்கு தானே இது சொல்லுது, தப்பிட்டோம் நாங்க. இல்லை, பழைய ஏற்பாட்டில் அது ஊழியர்களுக்கு, அது ஆசாரியர்களுக்கு. ஆனால் புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் உன்னை ஆசாரியனாகவும் ராஜாவாகவும் உன்னை ஏற்படுத்தி இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அப்ப நம்மோட தானே அது பேசுது. அன்றைக்கு எப்படி இருந்துச்சோ இன்றைக்கும் அப்படித்தான் இருக்கு. நீ அறிவை வெறுத்தாள், ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்து போனாய், வேதத்தை நீ மறந்தாய். ஆகையால், நல்ல கேளுங்க, ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். இது தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய ஜனங்கள் தேவனுடைய வார்த்தையை நீங்க மறந்தீங்கண்டா
நீங்கள் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொள்ள விரும்பாதவர்களாய், படிக்க விரும்பாதவர்களாய், வேதத்துக்கு உங்களுடைய வாழ்க்கையில் முக்கியத்துவம் கொடுக்காதவர்களாய் இருந்தால் உங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவர் மறந்து விடுவார் என்று வேதம் சொல்லுது. நான் மேலத்திய தேசங்களுக்கு ஊழியமாக போகிற நேரம், நான் இந்த தேசம் மட்டும் நான் சொல்ல விரும்பலை, ஒரு குறிப்பிட்ட தேசத்தில் பாஸ்டர்ஸ் சபை நடத்தி கொண்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு பாஸ்டர் மாறுற பிள்ளைகள் போதை வஸ்துக்கு அடிமை. நான் சொல்றதை கேளுங்க. பாஸ்டர் மாறுற பிள்ளைகள் போதை வஸ்துக்கு அடிமை. ரெண்டாவது கேங்ஸ், அங்கே இருக்கிறதான ரவுடிகளோட சேர்ந்து, ரவுடி குழுக்கள் இருக்குது, சண்டை பிடிப்பாங்க, வீடுகளை உடைச்சி திருடுவாங்க. ஆஸ்திரேலியாவிலே பெரும்பாலுமாக நடக்குது. உங்களோட நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. அவன் வந்து காரை உடைக்கிறான், காரை கள்ள திறப்பு போட்டு திறக்கிறான், கண்ணாடியை உடைச்சி காரை திறந்து காருக்குள்ளே இருக்கிறவங்களோட பொருளெல்லாம் எடுத்துகிட்டு போகிறான். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஆஸ்திரேலியாவில் இருக்கிற சட்டம் என்ன தெரியுமா? எல்லாம் வாலிப பிள்ளைகள். அவர்கள் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஆட்களுடைய வீடுகளுக்குள்ள கதவை உடைச்சி பூந்து அவங்க இருக்கத்தக்கதா கையில் கத்தி இரும்பு பாரோட போயிட்டு தங்களுக்கு இஷ்டமானபடி வீட்டாக்கள் பார்த்து கொண்டு இருக்க, அவர்கள் வீட்டில் இருக்கிற எல்லா பெறுமதியான பொருட்களை எடுத்துக்கொண்டு அவங்க அப்படியே தங்களோட பாட்டில் போயிடுவான். சட்டம் என்ன தெரியுமா? அவர்களுக்கு மேலே நீ கை வைக்க இயலாது. பெப்பர் ஸ்ப்ரே கூட நீ ஸ்ப்ரே பண்ண முடியாது. இது கனடாலேயும் அப்படி தான், ஆஸ்திரேலியாவிலையும் அப்படி தான். வெளிநாட்டுக்கு போக விரும்புகிறாக்க போங்க. நான் கேள்விப்பட்டேன், இங்கே இலங்கையிலிருந்து போன கொஞ்ச காலத்துக்கு முதல் அடிப்பிடிப்பட்டு போனாங்களே கனடாக்கு, அங்கே போன நம்முடைய இளைஞர்கள் பலர் தொழில் இல்லை, இருக்க ஒழுங்கான இடம் இல்லை, செலவுக்கு கையில் காசு இல்லை, அவர்கள் திருடி கொண்டு இருக்கிறார். தமிழ் ஜனங்கள் சொல்கிறாங்க, வீடியோ ஆதாரத்தோட சொல்கிறாங்க. இதுக்கா வெளிநாட்டு பயணம்? இதுக்கா அவன் களவெடுத்து அனுப்புகிறான். இங்கே அம்மா பயபக்தியோட ஜபிக்குது, அப்பா பயபக்தியோட ஜபிக்குது, அங்கே பிள்ளை தருதலையாக இருக்கு. நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். இதுதான் இந்த சாராம்சம். தேவனுடைய ஜனங்கள் வேதத்தை தள்ளினதினால அவர்கள் தேவனை தள்ளினார்கள். தேவனை அவர்கள் தள்ளினதினால தேவன் இவர்கள் சந்ததியை தள்ளிவிட்டார். உன்னுடைய பிள்ளைகள் தேவ பக்தியில் வளரணுமா? உன் பிள்ளைகள் இந்த சமுதாயத்தில் நல்லவர்களாக இருக்கணுமா? நீ தேவனுடைய வேதத்தை வாசித்து கற்றுக்கொண்டு அதை நேசித்து இறுக பிடித்துக்கொள். இல்லை, நீங்கள் பிள்ளைகளுக்கு படிப்பு கொடுக்கலாம், பணம் கொடுக்கலாம், எல்லாம் கொடுக்கலாம், எல்லா சுகமும் நீங்கள் கொடுக்கலாம். கடைசியாக அந்த பிள்ளைகள் மேலே என்ன தெரியுமா இருக்காது? தேவனுடைய பாதுகாப்பு இருக்காது. உங்களில் ஒரு சிலர் நீங்கள் பிள்ளைகளை சண்டே ஸ்கூலுக்கு அனுப்புறதில்லை, வாலிப பிள்ளைகளை வாலிபர் ஐக்கியத்துக்கு அனுப்புறதில்லை, எல்லாத்துக்கும் அனுப்புவீங்க. கிரிக்கெட் மேட்சுன்னு அனுப்புவீங்க, பாஸ்கெட் பால் மேட்சுன்னு அனுப்புவீங்க, அந்த கார்னிவல்னு அனுப்புவீங்க, டியூஷன் அனுப்புவீங்க, ஸ்கூலால் போகிற ட்ரிப்புன்னு அனுப்புவீங்க. எங்கே உங்களுக்கு அனுப்ப மனசு வருதில்லை தெரியுமா? சபைக்கு அனுப்ப விருப்பம் இல்லை. சபையில் என்ன இருக்கு? கர்த்தருடைய வார்த்தை இருக்கு, தேவன் அறிவார்கள், அதுக்கு அனுப்ப விருப்பம் இல்லை. மற்ற எல்லாத்துக்கும் படி 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 படி. வேதத்தை படிக்கிறதுக்கு நீங்கள் ஒரு நாளும் பிள்ளைகளை வற்புறுத்துற இல்லையே. என்ன? இதைத்தான் ஆண்டவர் இங்கே சொல்கிறார்.
நீ வேதத்தை மறந்தா இந்த வேதத்துக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்கல. ஆகவே நான் உன்னை மறப்பேன், உன் பிள்ளைகளை நான் மறப்பேன். எவ்வளவு பயங்கரம், எவ்வளவு பயங்கரமான ஒரு வார்த்தை. ஆகவே ஆண்டவர் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலர்களுக்கு அவருடைய இருதயத்தில் இருந்த ஆதங்கத்தை காண்பிக்கும்படிக்கு ஓசியா தீர்க்கதரிசியை ஆண்டவர் இஸ்ரவேலுக்குள்ளே கொண்டு வந்து எழுப்பி அவர் சில காரியங்களை செய்ய பண்ணினார். சில காரியங்களை செய்ய பண்ணினார். செய்ததுக்கு பிறகு பேச பண்ணினார். நான் இதை வாசித்து ஓசியா 1ஆம் அதிகாரம் முதல் 11 வசனங்களை நான் வாசித்து தொடர்ந்து செய்திக்குள்ளே நாங்கள் கடந்து செல்லுவோம். யூதா தேசத்து ராஜாக்கள் ஆகிய ஊசியா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா, இதெல்லாம் யூதேயா இஸ்ரவேலின் தென்பகுதி, அந்த ராஜாக்கள் என்பவர்களின் நாட்களிலும் யோவாசின் குமாரனாகிய எஸ்ரேலின் ராஜாவாகிய ஜெரோபெயாம் என்பவரின் நாட்களிலும் பேயேரின் குமாரனாகிய ஓசியாவுக்கு உண்டான கர்த்தருடைய வசனம். கர்த்தர் ஓசியாவை கொண்டு உரைக்கத் தொடங்கின போது கர்த்தர் ஓசியாவை நோக்கி, நீ போய் ஒரு சோர ஸ்திரியை சோர பிள்ளைகளையும் உன்னிடமாக சேர்த்துக்கொள். தேசம் கர்த்தரை விட்டு விலகி சோரம் போயிற்று என்றார். அவன் போய் திப்லாயிமின் குமாரத்தியாகிய கோமேரை சேர்த்து கொண்டான். அவள் கற்பந்தரித்து அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, இவனுக்கு எஸ்ரயேல் என்று பெயரிடு, ஏனெனில் இவனும் இன்னும் கொஞ்சம் காலத்திலே நான் ஏகுவின் வம்சார இடத்திலே இஸ்ரவேலின் இரத்த பழியை விசாரித்து இஸ்ரவேல் வம்சத்தாரின் ராஜ்ய பாரியத்தை ஒழிய பண்ணுவேன். 5ஆம் வசனம், நாட்களில் இஸ்ரவேலின் பள்ளத்தாக்கிலே இஸ்ரவேலின் வில்லை முறிப்பேன் என்றார். அவள் திரும்ப கற்பம் தரித்து ஒரு குமாரத்தியை பெற்றாள், 2வது பிள்ளை. அப்பொழுது அவர் அவனை நோக்கி, இவளுக்கு லோருகாமா என்று பெயரிடு, ஏனென்றால் நான் இனி இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு இரக்கம் செய்வதில்லை, நான் அவர்களை முழுவதும் அகற்றி விடுவேன். 7ஆம் வசனம், யூதாவின் வம்சத்தாருக்கோ நான் இரக்கம் செய்வேன், வில்லினாலும் பட்டயத்தினாலும் யுத்தத்தினாலும் குதிரைகளினாலும் குதிரை வீரர்களினாலும் நான் அவர்களை ரட்சியாமல் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தராலே அவர்களை ரட்சிப்பேன் என்றார். 9வது வசனம், அப்பொழுது அவர் இவனுக்கு லோகம்மி உண்மை அப்படிதான் வாசிக்கணும், லோகம்மி என்று பெயரிடு, ஏனெனில் நீங்கள் என் ஜனம் அல்ல, நான் உங்கள் தேவனாய் இருப்பதில்லை. என்றாலும் இஸ்ரவேலின் புத்திரரின் தொகை அளக்கவும் எண்ணவும் கூடாத கடற்கரை மணலை போல் இருக்கும். நீங்கள் என் ஜனம் அல்லவென்று அவர்களுக்கு சொல்வதற்கு பதிலாக நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று அவர்களுக்கு சொல்லப்படும். அப்பொழுது யூதா புத்திரரும் இஸ்ரவேல் புத்திரரும் ஏகமாய் கூட்டப்பட்டு தங்களுக்கு ஒரே அதிபதியை ஏற்படுத்தி தேசத்திலே இருந்து புறப்பட்டு வருவார்கள். எஸ்ரயேலின் நாள் பெரியதாய் இருக்கும். எஸ்ரயேலின் நாள் பெரியதாய் இருக்கும். வேதத்தில் ஆண்டவர் தமது ஜனத்தையும் தம்மையும், சரியா, ஆண்டவர் தம்மையும் தமது ஜனத்தையும் ஒரு கணவன் மனைவிக்கு இடையே இருக்கிற உறவுக்கு அவர் ஒப்பனையாக வேதத்தில் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் அவர் பேசியிருக்கிறார்.
உலகத்தில் இருக்கிற அவரை ஏற்றுக்கொண்ட தமது ஜனத்தை பார்த்து தமது மணவாட்டி என்றும், அவர் தம்மை சபைக்கு மணவாளன் என்றும் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் அவர் இதை ஒப்பனையாக வைத்து அவர் பேசிக்கொண்டு வருகிறார். சில வசனங்கள் ஏசாயா 54:5, உன் சிருஷ்டிகரே உன் நாயகர். பார்த்தீங்களா, ஹஸ்பண்ட். உன்னை சிருஷ்டித்த கர்த்தரே உன் கணவன், உன் நாயகர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். ஏசாயா 62:5, வாலிபன் கன்னிகையை விவாகம் பண்ணுவது போல, இளம் தம்பதிகளை போல உன் மக்கள் உன்னை விவாகம் பண்ணுவார்கள். மணவாளன் மணவாட்டியின் மேல் மகிழ்ச்சியாய் இருப்பது போல, திருமணம் முடித்த புதிதாய் திருமணம் முடித்த மணமகளும் மணவாளனும் எப்படி ஒருவரோடு ஒருவர் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பாங்களோ, அவர் சொல்கிறார், மணவாளன் மணவாட்டியின் மேல் மகிழ்ச்சியாக இருப்பது போல உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியாக இருப்பார். எரேமியா 3:14, சீர்கட்ட பிள்ளைகளே சீர்கட்ட பிள்ளைகளை திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் நாயகர். பார்த்தீங்களா, நான் உங்கள் நாயகர். யார் சீர்கட்டு போயிட்டாங்க? அவருடைய மணவாட்டி, கர்த்தருடைய ஜனங்கள். அவரை விட்டு சோரம் போயிட்டாங்க. ஆகவே அவர் சொல்றார், நான் உன் நாயகன், திரும்புங்க. நான் உங்களிலே ஊரில் ஒருவனும் வம்சத்தில் 2 பேருமாக தெரிந்து உங்களை சீயோனுக்கு அழைத்து கொண்டு வருவேன். மத்தேயு, இப்போ புதிய ஏற்பாட்டில் மத்தேயு 9ஆம் அதிகாரம் 14-15 வசனத்தில் யோவானுடைய சீஷர்கள், யோவான் ஸ்நானகனுடைய சீஷர்கள் இயேசுவினுடைய சீஷர்களை கவனிக்கிறாங்க. அவங்க உபவாசம் பண்ணுற மாதிரி தெரியல. இயேசு உபவாசம் பண்ணுறார், இயேசு ஊழியன் செய்கிறார். இயேசுவுக்கு சீஷராக இருக்கிற இவங்க உபவாசமே இல்லை. யோவான் ஸ்நானகனுடைய சீஷர்கள் யோவான் ஸ்நானகனோட உபவாசம் பண்ணி ஊழியன் செய்கிறாங்க. அப்போ இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் யோவான் ஸ்நானகனுடைய சீஷர்கள் இயேசுவினிடத்தில் சீஷர்கள் இருக்கத்தக்கதாக இந்த கேள்வியை எழுப்புகிறார்கள். யோவானுடைய சீஷர் அவரிடத்தில் வந்து, நாங்களும் பரிசேயரும் அநேகம் தரம் உபவாசிக்கிறோம், உம்முடைய சீஷர் உபவாசம் பண்ணாமல் இருக்கிறது என்னவென்று கேட்டார்கள். அதுக்கு இயேசு சொன்ன பதிலை பாருங்க. மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோழர் துயரப்படுவார்களோ? மணவாளன் அவர்களை விட்டு எடுபடும் நாட்கள் வரும், அப்பொழுது அவர்கள் உபவாசிப்பார்கள். பார்த்தீங்களா, இயேசு கூட தம்மை மணவாளனாகவும் சபையை, தம்மை விசுவாசிக்கிறவர்களை மணவாட்டி சபையாகவும் அவர் பேசுகிறார். மத்தேயு 25 அந்த அதிகாரம் முழுவதும் பார்த்தால் மணவாளனுக்காக காத்திருக்கிற மணவாட்டி என்று சொல்லி 5 புத்தியுள்ள கன்னிகைகள், 5 புத்தி இல்லாத கன்னிகைகள் என்று சொல்லி ஒரு உவமையை இயேசுவாமி கடைசி காலத்தில் என்ன நடக்கும், 10 கன்னிகைகளும் மணவாளனுடைய வருகைக்காய் தங்களை ஆயத்தப்படுத்தியிருந்தார்கள், காத்திருந்தார்கள். மறக்க வேண்டாம், கன்னிகைகளாக இருந்தாங்க. அவர்கள் வேறு ஒருவருக்கு தங்களை ஒப்புக் கொடுக்கல, மணவாளனுக்காய் காத்திருந்தார்கள். ஆனால் 5 பேரிடத்தில் எண்ணெய் இருந்துச்சு. இரவான போது விளக்கில் இருக்கிற எண்ணெய் முடிஞ்ச உடனே அவங்க மற்ற எண்ணெயை போட்டாங்க. மற்ற 5 பேர்கிட்ட விளக்கு இருந்தது, விளக்கு எரிஞ்சு கொண்டு இருந்தது, எக்ஸ்ட்ரா எண்ணெய் இல்லை. அப்போ மணவாளன் வர்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முதல் இவங்களோட விளக்கெல்லாம் அணைஞ்சிட்டு. விளக்கு அணைஞ்சா மணவாளனை சந்திக்க இயலாது. எண்ணெய் பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. பரிசுத்த ஆவியானவர்கள் எவர்களுக்குள்ள இருக்கிறாங்களோ, சபையே
மணவாளன் இயேசு வரும்போது இரகசிய வருகை எப்பொழுது நடக்கலாம்? எவர்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் இருக்கோ அவங்க மாத்திரம்தான் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. கன்னியாக இருந்தாங்க தான், தங்களை ஆயத்தப்படுத்தி இருந்தாங்க தான். ஆனால் பரிசுத்தாவின் அபிஷேகம் கொஞ்சம்தான் இருந்துச்சு. அவர்கள் தங்களை நல்லா செபிச்சு ஆவியானவரோட உறவாடி நெருக்கமாக உறவோல இருந்து அவர்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை, எண்ணெயை சேகரித்து வைக்கல. அவர் வரும்போது எண்ணெய் இல்லை, பச்சு. ஆகவே சபையில் இருக்கிற நான் சர்ச்சுக்கு போகிறேன், நான் பரிசுத்த நற்கரணை எடுக்கிறேன், அவர் வரும்போது நான் போயிடுவேன்ட்டு தப்பு கணக்கு போட வேணாம். சபையில் இருக்கலாம், பரிசுத்த நற்கரணை படலாம், தவறாமல் சர்ச்சுக்கு வரலாம். ஆனால் உனக்குள்ள பரிசுத்தாவின் அபிஷேகம் இல்லாட்டி உன் விளக்கு எரியாது. அவ தான் எண்ணெய். விளக்கு எரியாட்டி அவர் வரும்போது நீ எடுத்துக்கொள்ளப்பட இயலாது. மத்தேயு 25ஆம் அதிகாரம், அது எபேசியர் 5ஆம் அதிகாரம் 31-32 வசனத்தில் இயேசு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாய். ஆதியாகமத்தில் இருக்கிறது ஆண்டவர் சொன்னதை இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். இப்போ அடுத்த வசனத்தில் அதை சொல்லி போட்டு சொல்லுகிறார், இந்த ரகசியம் பெரியது. நான் சும்மா புருஷ மனைவியை பற்றி இங்க பேசல. விளங்கிட்டா? எப்படியான மணவாட்டி என்றா மனிதர்கள் நினைக்கிற மனுஷீகத்துல புருஷன் பொஞ்சாதி ஒரு ஆணை பெண்ணை பற்றி நான் பேசல. இன்றைக்கு ஓசியாவை குறித்து இந்த சம்பவத்தை நான் உங்களோடு பேசும்போது அது ஏதோ ஒரு ஸ்திரீ ஒரு புருஷனுக்கு இடையில நடக்கிற உறவை நினைச்சு கொள்ள வேண்டாம். அதைத்தான் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். ஆகவே இன்றைக்கு ஓசியா புஸ்தகத்தில் தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் சொன்னதை அவன் செஞ்சான். அதுக்காக ஆண்டவர் ஓசியாக்கு செஞ்சா எனக்கும் நானும் செய்யலாம் வேண்டுமே செய்யறல்ல. வெளிப்படுத்தல் 19:7, நான் சந்தோஷப்பட்டு களிகூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம், ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. ஆட்டுக்குட்டியானவர் நாள் இயேசு கிறிஸ்து. பரலோகத்தில் கடைசி நாளில் ஒரு கல்யாணம் இருக்கு. இப்போ இந்த கல்யாணம் திரும்பவும் நான் சொல்லுகிறேன், நாங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் முடிக்கிற கல்யாணம் இல்லை. இது ஒரு ஆவிக்குரிய கல்யாணம். விளங்கிட்டா? இயேசு உங்களுக்கு புருஷன் இல்லை, நீங்கள் அவருக்கு பொஞ்சாதியும் கிடையாது. ஆனால் இட்ஸ் ஒரு பாடம். எப்படி ஒரு கணவன் மனைவிக்கு இடையில் உறவு இருக்கோ அப்படித்தான் இயேசுவுக்கும் சபைக்கும் உறவு இருக்கு. அதைத்தான் காட்டுறான். நீ என்னுடையவன், நீ எனக்காய் நியமிக்கப்பட்டவன், நீ எனக்காக ஏற்படுத்தப்பட்டவன். நிச்சயதார்த்தம் முடிஞ்சு, என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு, என்கேஜ்மெண்ட்டை முடிச்சுட்டு மணவாளன் மிடிலிஸ்டுக்கு போயிட்டார். கொஞ்சம் வேலை செய்து உழைச்சி நான் ஒரு வீடு கட்டி நான் வந்து உன்னை கொண்டு போகிறேன், அது பிறகு கல்யாணத்தை முடிச்சு ஒன்றா இருப்போம். அதைத்தான் இயேசுவாமி சொன்னார். என் பிதாவின் வீட்டில் என் பிதாவின் இடத்துல அநேக வாசஸ்தலம் உண்டு, இல்லாட்டி நான் சொல்லியிருப்பேன். ஆனாலும் நான் உங்களுக்காக, நீங்கள் என்னோடு கூட இருக்கும்படிக்காக ஒரு வாசஸ்தலத்தை நான் ஏற்படுத்த போகிறேன். வாசஸ்தலத்தை ஏற்படுத்தின உடனே நான் திரும்ப வந்து உங்களை நான் என்னோடே கூட வச்சுக்கொள்ள. நல்ல கையை தட்டி ஓகேயா? ஸோ அதுதான் அந்த ஒரு படமாக ஆண்டவர் அவருடைய உறவை நமக்கு காண்பிக்க பார்க்கிறார். அது வெளிப்படுத்தல கடைசி காலத்தில் நடக்க போகிறது. ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள், இரத்த சாட்சியாய் மரித்தவர்கள், அவர்களோட ஆட்டுக்குட்டியானவருக்கு ஒரு திருமணம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று நான் சொல்ல கேட்டேன். ஓகே? ஸோ இதை நான் அவருக்கு காட்டுறதுக்கு தான்
இதை நான் காட்ட வேண்டியது எனக்கு அவசியமாக இருக்குது. இல்லாட்டி சிலர் இதை நீங்கள் பிள்ளையாக புரிஞ்சிடுவீங்க. சரி, இப்போ நாங்கள் ஓசியா தீர்க்கதரிசனுடைய தீர்க்க தரிசனத்துக்கு வருவோம். 1ஆம் அதிகாரம், ஓசியா 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில், 1, 2, 3 வசனத்தில் ஆண்டவர் ஓசியாவை பார்த்து ஒரு காரியம் சொல்லுகிறார். ஆசனார், ஓசியா எழும்பு. நல்லா கவனிக்க வேண்டும். ஓசியா ஒரு தீர்க்கதரிசி என்பதை ஆசாரியர்கள் அறிந்திருந்தார்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் அறிந்திருந்தார்கள், இவன் தேவனுக்கு பரிசுத்தமாக வாழ்றதையும் அறிந்திருந்தார்கள். இப்படியாக தேவனுடைய தீர்க்கதரிசி, அது ஆண்டவருடைய வார்த்தையை ஆசாரியர்களே பேசாம இருந்தபோது இவன் பேசுறான், கர்த்தர் சொல்லுகிறார் என்று. இந்த தீர்க்கதரிசியை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஓசியா எழும்பு, பட்டணத்துக்குள்ள போய் எல்லாரும் அறிந்திருக்கிற ஒரு விபச்சார ஸ்திரீ, விளையாண்டா பட்டணத்தில் ஃபேமஸாக இருக்கிற கோமேர் என்று சொல்லப்பட்ட ஒரு விபச்சார ஸ்திரியை போயிட்டு நீ திருமணம் முடி என்று ஆண்டவர் சொன்னார். ஓசியா இது தேவன் தனக்கு தெளிவாக சொல்லுகிறதை கேட்டு அவன் எழுந்து புறப்பட்டு எல்லாரும் அறிந்திருந்த, பட்டணத்தில் எல்லாருமே அறிந்திருக்கிற அந்த விபச்சார ஸ்திரியாகிய கோமேரை அவன் போய் திருமணம் முடித்தான். அப்புறம் சொல்கிறார், அவளை உன்னை வீட்டுக்கு கொண்டு வா என்று சொல்கிறார். வீட்டுக்கு கொண்டு வந்த அவளுக்கு ஏற்கனவே 2 பிள்ளைகள் இருக்கு. அப்பா யாருன்னு தெரியாது. சரி, பிள்ளைகளையும் கொண்டு வா, நீ வீட்டில் கொண்டாந்து வச்சுட்டு இருக்கிறான். இப்போ அவனோட அவன் வாழ்ந்து ஒரு மகனை பெற்றெடுக்கிறான், 1வது மகன். அந்த மகனுக்கு பெயர் ஜெஸ்ரயேல். 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் அதை நாம் பார்க்கின்றோம். இவனுக்கு கர்த்தர் அவனை நோக்கி அந்த பிள்ளைக்கு ஒரு பேரை கொடுக்கிறார். என்ன? இவனுக்கு எஸ்ரயேல் என்று பெயரிடு. அதனுடைய அர்த்தம் என்னண்டா, எஸ்ரயேல் என்றால் நான் உன்னை புறக்கணித்து விட்டேன். விளங்கிட்டா? God scatters, இல்லாட்டி நான் உன்னை சிதறடிக்க பண்ணுவேன். அப்ப யாரோ கேட்கிறாங்க, ஓசியா கையை பிடிச்சு கொண்டு மகன் போறான். அவ கேட்கிறான், தம்பி உன் பேர் என்ன? கர்த்தர் உன்னை சிதறடிப்பார். ஸ்கூலுக்கு போனா கர்த்தர் உன்னை சிதறடிப்பார். பிரசன்ட் டீச்சர் எப்படி இருக்கும்? அவன் எங்க போனாலும் அவன் ஒரு செய்தியை வச்சிருந்தான், கர்த்தர் உன்னை சிதறடிப்பார். ஓகே, இப்ப 2வது பிள்ளை பிறக்குது. அந்த 2வது பிள்ளைக்கு அது ஒரு பெண் பிள்ளை. அந்த 2வது பிள்ளைக்கு பெயர் லோரு ஹாமா. 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். அவள் திரும்ப கற்பம் தரித்து ஒரு குமாரத்தியை பெற்றாள். அப்பொழுது அவர் அவனை நோக்கி, இவளுக்கு லோரு காமா என்று பெயரிடு, ஏனெனில் இனி இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு நான் இரக்கம் செய்வதில்லை. நோ மர்சி. ஜெஸ்ரேல் என்றால் ஐ வில் ஸ்கேட்டர், நான் சிதறடிப்பேன். ஜெஸ்ரேல் என்றால் நான் சிதறடிப்பேன். 2வது பிள்ளை பொம்பளை பிள்ளை, அவளோட பேர் லோருகாமா. லோருகாமா என்றால் நோ மர்சி, உனக்கு இரக்கம் காண்பிப்பதில்லை. நீ எவ்வளவுதான் நீ மனம் திரும்பினாலும், நீ எவ்வளவுதான் தலகுத்தன நின்றாலும், எப்படிதான் நீ மொட்டை அடித்தாலும், நீ எந்த விதமான படிகளை செலுத்தினாலும் நான் உண்மையிலே மனதுருகுவதில்லை. அவ்வளவு பயங்கரம். சொல்லுங்க, லோருகாமாண்டா என்ன? சொல்லுங்க. இனி உனக்கு இரக்கம் செய்வதில்லை, நோ மர்சி. ஜெஸ்ரேல் என்றால் என்ன?
நான் உன்னை சிதறடிப்பேன். இப்போ சிலாக்கள் வந்து உங்களோட பிள்ளைகளுக்கு ஜெஸ்ரேல் பேர் வச்சுக்கிறீங்கன்னு. மூன்றாவது இப்போ இன்னொரு மகன் பிறக்கிறார். முதலாவது மகன், அதுக்கு பிறகு மகள், இப்போ மூன்றாவது மகன். அந்த மகனுக்கு ஆண்டவர் சொன்னார், லோகம்மி என்று வை. அவள் லோருகாமை முளை மறக்க பண்ணின பிற்பாடு கற்பந்தரித்து ஒரு குமாரனை பெற்றாள். இவனுக்கு லோகம்மி என்று பெயரிடு. லோகம்மி அப்படி என்றால் அர்த்தம் நாட் மை பீப்பிள், இனிமேலும் நீங்கள் என் ஜனம் அல்ல. அப்ப லோகம்மீண்டா என்ன? என் ஜனம் அல்ல. திரும்ப சொல்லுங்க, லோகமீண்டா என்ன? என் ஜனம் அல்ல. லோருகாமாண்டா என்ன? இறக்கும் காட்ட மாட்டேன். ஜெஸ்ரீல் என்றால் என்ன? சிதறடிப்பேன். ஆமென், வெரி குட். யோசிச்சு பாருங்க, இந்த விபச்சாரிக்கு பிறந்த பிள்ளைகளுக்கு 3 பேர். இந்த பிள்ளைகள் எங்க போனாலும் ஆண்டவருடைய செய்தி பேசப்பட்டு கொண்டே இருந்தது. எல்லாரும் புரிந்து கொண்டார்கள், சிதறடிக்க போகிறேன், நான் இரக்கம் காண்பிக்க மாட்டேன். மூன்றாவது என்னது? என் ஜனம் அல்ல, நான் உங்களை தள்ளிட்டேன், என்னை பார்த்து அப்பா அப்பான்னு கூப்பிடக்கூடாது இனிமேல் என்று சொன்னார். ஆனால் 2ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் வருகிறீங்களா, 5 முதல் 7 வசனத்தில் ஒரு ப்ராப்ளம் நடக்குது. கொஞ்ச காலம் இந்த ஸ்திரீ ஓசியாவோட நல்லா இருக்கிறாள், நல்ல குடும்பம் நடத்துகிறாள். இப்ப அவளுக்குள்ள மனசு மாறுது. ஓசியா அழுத்து பைத்தி வைக்கி, ஏனென்றால் இவள் அநேக புருஷரோடு வாழ்ந்தவள். இப்ப ஓசியாவோட தனிய வாழ்ந்து காணாது. ஆகவே அவள் ஒரு தீர்மானம் எடுக்கிறாள், நான் ஓசியா இந்த புருஷனை விட்டுட்டு நான் வெளியே போறேன். புருஷனையும் விட்டு போனாள், அவள் பெற்றெடுத்த பிள்ளைகளையும் விட்டுட்டு போயிட்டாள். வாசிக்கிறேன், ஓசியா 2ஆம் அதிகாரம் 5 முதல் 7 வசனம். அவளுடைய தாய் சோரம் போனாள். சோரம்ண்டா அநியாயமா போறா, பின்மாற்றம் அடைஞ்சு போறா, போகக்கூடாத வழியிலே போகிறாள். என்ன? அவர்கள் அவளை கற்பந்தரித்தவள் இலச்சையான காரியங்களை செய்தாள். அப்பத்தையும் தண்ணீரையும் ஆட்டு மயிரையும் பஞ்சையும் எண்ணெயையும் பானங்களையும் கொடுத்து வருகிற என் நேசர்களை, பலர், ஒரு ஆள் இல்லை பலர், என் நேசர்களை பின்பற்றி போவேன் என்று சொல்லி போயிட்டான். எனக்கு ஒரு ஆளோட வாழ்ந்து எனக்கு இயலாது, எனக்கு அநேகர் வேண்டும். ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு சாமான் கொண்டாந்து எனக்கு தருவாங்க. ஒரு ஆள் கொத்தரொட்டி வேண்டி தருவார், இன்னொரு ஆள் ஐஸ்கிரீம் வேண்டி தருவார், இன்னொரு ஆள் சட்டை வேண்டி தருவார், இன்னொரு ஆள் என்னென்னலாம் கொடுப்பாங்களாம். ஒரு ஆளோட இருந்தால் ஓசியா என்ன தப்பா, ரொட்டியும் சம்பளம் தான் கொடுப்பார். இவள் பார்த்தால் இது சரி வராது, பிள்ளைகளையும் விட்டுட்டு அவள் தண்ட பாட்டில் போய் பழைய வாழ்க்கைக்கு போய்த்தாள். அதான் அதனுடைய அர்த்தம். எங்கே இருந்து அவள் எடுத்து கொள்ளப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு அவளுடைய வாழ்க்கையில் ஒரு சீர்திருத்தம் கொண்டு வரப்பட்டதோ அதை புறக்கணித்து அவள் எந்த வாழ்க்கையில் இருந்தாலும் அந்த வாழ்க்கைக்கு அவள் திரும்பி போய்த்தாள். 6வது வசனம். ஆகவே ஆண்டவர் இப்ப இந்த சம்பவம் நடந்த உடனே சொன்னார், ஆகையால் இதோ நான் உன் வழியை முட்களினால் அடைப்பேன். இப்போ ஆண்டவர் அவளுக்கு ஒரு காரியம் செய்கிறார். யாருக்கு? இந்த விபச்சார ஸ்திரிக்கு. விட்டு போயிட்டாள், இப்போ தண்டை இஷ்டம் போல வாழ்றாள். இப்போ ஆண்டவர் என்ன தெரியுமா செய்கிறார்? அவளுடைய வாழ்க்கையில் அவர் செயல்பட ஆரம்பிக்கிறார். என்ன? நான் உன் வழியை முள்ளுகளினால் அடைப்பேன்.
அவள் தன் பாதைகளை கண்டுபிடிக்க கூடாதபடி மதில்களை எழுப்புவேன். தேவனுடைய மனுஷனை விட்டுட்டு போயிட்டான். தண்டை இஷ்டப்படி போயிட்டான். விட்டு விட்டு வந்த வாழ்க்கையை திரும்ப தொடர்ந்து போயிட்டான். இப்போ ஆண்டவர் விடுவாரா? ஆண்டவர் இப்போ எழும்பிட்டார். ஓசியா ஒன்றும் செய்யலை. ஓசியா இந்த 3 பிள்ளைகளை பராமரித்து கொண்டு இருக்கிறான். ஆனால் தேவன் இந்த இஸ்ரேலினுடைய வாழ்க்கையில் செயல்பட்டார். என்ன தெரியுமா செய்தார்? அவளுடைய வாழ்க்கையை முட்களினாலே அவர் சூழ்ந்து கொண்டார். தேவனை விட்டு, தேவனுடைய அழைப்பை விட்டு யார்தான் போக நினைத்தாலும், நான் உங்களை சபிக்கல, ஆனால் வார்த்தை சொல்கிறத மட்டும் நான் பேசுகிறேன். எங்களோட இருந்து ஊழியம் செய்த 1-2 பேர் முழு நேர ஊழியத்துக்கு வந்தவங்க ஏதோ காரணங்களினால போனாங்க. இன்றைக்கு குடும்பத்தோடையும் இல்லை, தேசத்திலையும் இல்லை. வாழ்க்கை கக்கை மேலா விழுங்கை மேலாத ஒரு சூழ்நிலை. எவ்வளவு பரிதாபம் தெரியுமா? நீங்கள் தேவ அழைப்பை ஏற்று வந்ததுக்கு பிறகு அதான் கலப்பில் கையை வச்சா பின்னிட்டு திரும்பி பார்க்கல. இது எல்லாருக்கும் தான், எனக்கும் தான். உங்களுக்கு இஷ்டமானபடி கொஞ்ச காலத்துக்கு அவரை பின்பற்றிட்டு இந்த ஸ்திரியை போல நீங்கள் போனீங்களா? கவனம். ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டு ஊழியத்தை விட்டுட்டு உங்களோட வாழ்க்கையை நீங்கள் வாழ யோசிக்கிறீங்களா? நான் உங்களை சபிக்கலை, அந்த இருதயம் எனக்கு இல்லை. ஆனால் நான் என்ன நடக்க போகுதுன்னு நான் சொல்லுவேன். உங்களை பயமுறுத்தாட்டல்ல, ஆனால் சத்தியத்தை சொல்லுவேன். ஆண்டவர் உங்களோட வாழ்க்கையை சுற்றி வேலி அடைப்பார், மதில் போடுவார். யோசிச்சு பாருங்க. நீங்கள் நல்லா நித்திர தூங்கி உறங்கி கொண்டிருக்கிறீங்க. ஆண்டவர் வந்து சுற்றி வர, உங்களோட வாழ்க்கையை சுற்றி வர மதில் போட்டார். வாசல் வைக்கல, மதிலுக்கு மேலே பாயவும் இயலாது, அவ்வளோ உயரம். மட்டும் இல்லை, மதிலில் தான் நீங்கள் ஏற நினைச்சாலும் மதிலை சுற்றி வர முள்ளு மரம் நாட்டிட்டார். இப்போ ஏழுமா உங்களால் தாண்டி செல்ல, முட்களை தாண்டி செல்ல முடியுமா? வேலியை தாண்டி செல்ல முடியுமா? என்ன நடக்கும் தெரியுமா? கடைசியா சுத்தி சுத்தி சுப்பரோட இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் சொன்னபடி 39 நாட்களிலே வாக்கு தத்தம் கொடுத்த தேசத்தின் வாசல்ல கொண்டு போய் வச்சார். ஒவ்வொரு கோத்திரத்துக்கு ஒரு தலைவனாக ஏற்படுத்தி அந்த தேசத்துக்குள்ள போய் வேவு பார்க்க வைத்தார். போனாங்க, வேவு பார்த்தாங்க. 1 மாசம் வந்து என்ன தெரியுமா சொன்னாங்க? ஆண்டவர் சொன்ன மாதிரியே பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். அப்படி சொல்லிட்டு ஆலோசனை ஒரு செய்தியை பரப்பினாங்க. ஆனாலும் அங்க ராட்சதர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னாங்க. பார்வோனையே விழுத்தாட்டினவர், செங்கடலையே பிளந்து அற்புதம் செய்தவர், இந்த ராட்சத மனுஷர்கள் எம்மாத்திரம் அவருக்கு? இதுவரைக்கும் அவர் உனக்கா யுத்தம் பண்ணலையா? எல்லாத்தையும் மறந்துட்டியே. 1 மாசத்துக்குள்ள எல்லாத்தையும் மறந்துட்டியே. நேற்று ஆண்டவர் செய்த அற்புதத்தை மறந்துட்டியே, போய்த்தியா? இப்ப மோசைய கல்லாளி எறிந்து கொள்ள நினைச்சான். ஆண்டவர் சொன்னார், இந்த தாச மேல நீங்க கையை வச்சீங்க, போச்சு. ஆண்டவர் சொன்னார் மோசையை பார்த்து, இனிமேல் நான் வர மாட்டேன். இதுவரைக்கும் பகலிலே மேகஸ்தம்பமாகவும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமாகவும் கர்த்தர் அவர்களுக்கு முன்பதாய் கடந்து சென்றார். ஆண்டவர் சொன்னார், நான் இனி வரமாட்டேன், வேணுமென்ற ஒரு தேவ தூதனை நான் அனுப்புறேன்னு சொன்னார். சரி, மோசே சொன்னா, இல்லை ஆண்டவரே,
நீங்க வராட்டி நான் ஒரு அடியும் எடுத்து வைக்க மாட்டேன். ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னார்? ஓகே, 21 வயசுல இருந்து மேற்பட்ட அத்தனை ஆண்களும் அத்தனை பேரும் எவங்கெல்லாம் உன்னை கொள்ளுபடிக்கு கல்ல தூக்கினானோ, எவங்கெல்லாம் முரட்டாட்டம் பண்ணினாங்களோ, எவங்கெல்லாம் என்ன அவிசுவாசம் பண்ணினாங்களோ, ஒருவனும் கானானுக்குள்ள போக நான் விட மாட்டேன். அவர்கள் அவ்வளவு பேரும் செத்து மடிந்து போகும் வரைக்கும், ஒரு சந்ததி மடியும் வரைக்கும், ஒரு நாளைக்கு ஒரு வருஷமா 39 நாட்களுக்கு 39 வருஷங்கள் தேவன் காடேஸ் பர்னியா என்று சொல்லப்பட்டதான் ஒரு வனாந்தரத்துக்குள்ளே அவர்களை சுற்றி நடத்தி கொண்டு இருந்தார். அவர்களால் அதை தாண்டி போக முடியல. ஏயா சிலருடைய வாழ்க்கையில எல்லாம் செய்றீங்க, எல்லாம் செய்து பார்க்குறீங்க, எவ்வளோ பிரயாசப்படுறீங்க, பட் அதே இடத்துல தானே இருக்கிறீங்க. வேர்வை சிந்துறீங்க, உழைக்கிறீங்க, களைச்சு போறீங்க, நித்திரை இல்லாம போகுது. வெரி பிஸி, வெரி பிஸி, எப்ப பார்த்தாலும் பிஸி 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 பிஸி. குட். கேள்வி இதுதான், இந்த வாழ்க்கை எப்படி இருக்கு? போன வருஷத்தை விட இன்றைக்கு வருஷத்துல கொஞ்சம் முன்னேற்றம் இருக்கா? 5 வருஷத்துக்கு முதல் இருந்து நீ ஓடுறியே, அந்த 5 வருஷத்துக்கு முதல் இருந்த நிலைமையை பார்க்கல இப்ப 5 வருஷத்துக்கு பிறகு உள்ள நிலைமை எப்படி இருக்கு? முன்னேற்றம் இருக்கா? உயர்வு இருக்கா? ஆசீர்வாதம் இருக்கா? இல்லையே பாஸ்டர். அப்பொழுது அப்படி என்றால் ஒரு காரியத்தை உணர்ந்து கொள். சிலாக்க சொல்லுவான், உழைச்சி ஒழிச்சு பிரயோஜனமே இல்லை பாஸ்டர், படிச்சு படிச்சு பிரயோஜனமே இல்லை பாஸ்டர். யா, காரணம் என்ன தெரியுமா? உன்னை சுற்றி கர்த்தர் ஒரு வேலி போட்டு இருக்கிறார். அந்த வேலியை நீ தாண்டாது இருக்க முட்களை அவர் நாட்டி இருக்கிறார். காலை வச்ச நீதான் கத்தணும், நீதான் தாண்டி போக நினைச்சியா? அடுத்த வசனம் 7ஆம் வசனம், அவள் தன் நேசர்களை பின்தொடர்ந்தும் அவர்களை சேருவதில்லை. இப்ப எல்லாம் நீ வெளியில வந்தது உன் இஷ்டப்படி வாழ்றதுக்கு தானே. உனக்குள்ள பல திட்டங்கள் இருந்தது, தீர்மானங்கள் இருந்தது. நான் ஆண்டவரை விட்டு வெளியே போயிட்டேன் என்று சொன்னா, நான் என் இஷ்டப்படி அது எல்லாத்தையும் நான் இஷ்டப்படுத்துவேன் என்று தானே நீ வெளியே வந்தா. ஆகிட்டியா? ஆகிட்டா? இல்லையே. ஆண்டவர் அதைத்தான் சொல்லுகிறார். அவள் தன் நேசர்களை பின்தொடர்ந்தும் அவர்களை சேருவதில்லை. எதற்காக இவள் ஓசியாவை விட்டு வெளியேறினாளோ, எதற்காக இவள் தேவனுடைய அழைப்பை விட்டு வெளியே போனாலோ, எதுவும் அவள் வெளியே போயும் அவளுடைய வாழ்க்கையில சாத்தியப்படலை. அதான் நான் சொன்னேனே, மனிதனோட நாம வெட்டுக்காட்டி தெரியலாம், ஆண்டவரோட விளையாடவும் நினைக்க வேணாம், சும்மா சேட்டை விட நினைக்க வேணாம். அவர் விட மாட்டார். அவள் தன் நேசர்களை பின்தொடர்ந்தும் அவர்களை சேருவதில்லை, அவர்களை தேடியும் கண்டுபிடிப்பதில்லை. அப்பொழுது அவள் வருது. ஏன் ஆண்டவர் வேலி அடைக்கிறார்? ஏன் ஆண்டவர் வாழ்க்கையை முட்களினாலே சூழ்ந்து கொள்ளுகிறார்? அருமையான தம்பி, நீ தேவனோட பண்ணிக்கொண்ட பிரதிஷ்டையை நீ மறந்து போனாலும் கர்த்தர் மறப்பதில்லை. தங்கச்சி, வாலிபர் முகாம்லையா, ஓய்வு நாள் பாடசாலை முகாம்களையா, ஆராதனையிலையா, உபவாச ஜபங்கள்லையா, கர்த்தர் உன்னோட இடைப்பட்டாரா? கர்த்தரோட நீ சில பொருத்தனைகளை பண்ணினாயா? இப்போ நீ வளர்ந்துட்டாயா? நீ பெரியவன் ஆயிட்டாயா? ஏதோ படிச்சிட்டியா? என்னை விட்டு ஆள் இல்லைன்னு நினைக்கிறியா? நான் சொல்றத நல்லா கேள். நீ தேவனை விட்டு உன் சுயத்தில் வெளிச்சம் காணலாம் என்று நினைத்தால் வெரி சாரி, நீ வெளிச்சம் காண்பதில்லை. நீ எவ்வளவு படித்தே கொட்டுவா, வேலை செய்து கொண்டே சம்பாதிப்பா. ஆனால் திரும்பி பார்த்தா
சாதித்தது வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை. என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? வாழ்க்கையில் எதுவும் இல்லை. இப்ப என்ன தெரியுமா நினைக்கிறாள்? நான் முந்தின புருஷனிடத்துக்கு திரும்பி போவேன். யாரு? ஓசியா. நீ ஒன்றும் இல்லாதவனா? உனக்கு ஒரு இலக்கு இல்லாதவளா? உனக்கு ஒரு எதிர்காலமே இல்லாதவளா? நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிற நேரம் ஓசியா வந்தாரே, நீ தான் தீர்மானிச்சா இது தேவையில்ல, எனக்கு அழுத்து போயிட்டு இப்போ தேடி தேடி பார்க்குறா, யாரும் இல்லை. இப்போ யோசிக்கிறா, அந்த ஆளுண்டாலும் பரவாயில்ல எனக்கு திரும்பிட்டு போகிறான். நான் என் முந்தின புருஷனிடத்துக்கு திரும்பி போவேன், இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் அப்பொழுது எனக்கு நன்மையாயிருந்தது என்பார். இதுதான் இந்த கோமேர் என்று சொல்லப்பட்ட இந்த ஸ்திரீட வாழ்க்கையில் நடந்த உள்ளான காரியங்கள். இப்போ வாங்க ஓசியா 3ஆம் அதிகாரம் 2ஆம் 3ஆம் வசனம். அப்பொழுது நான் அவளை எனக்கு 15 வெள்ளிக்காசுக்கும் 1.5 கலம் வாட்கோதுமைக்கும் கொண்டு அவளை நோக்கி, நீ வேசித்தனம் பண்ணாமலும் ஒருவனையும் சேராமலும் அநேகம் நாள் எனக்காக காத்திரு, உனக்காக நானும் காத்திருப்பேன் என்றார். இப்போ ஓசியாட்ட ஆண்டவர் ஒரு காரியம் சொன்னார் இடையில. 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அது சொன்னார், ஓசியா போ, அவள்கிட்ட போ, அவளை போய் அவளை மன்னி, அவளை திருப்பி கூட்டி உன்னோட வச்சுக்கோவா. ஸோ ஓசியா போகிறான், போய் அவளை கூட்டிட்டு வீட்டை கொண்டாந்து வச்சுட்டு இருக்கிறான். இதுதான் நடந்த சம்பவம். என்ன ப்ராப்ளம்? இந்த வேசித்தனம் என்று சொல்லப்பட்டது எது? யார் இந்த ஸ்திரீ? யார் இந்த ஓசியா? இந்த விபச்சார ஸ்திரீ என்று அழைக்கப்படுவது இஸ்ரவேல் ஜனங்களை. சரியா? இஸ்ரவேல் ஜனங்களை விபச்சாரி என்று பேர் எதினால் அவள் எடுத்தாள் என்றால், தேவனுடைய ஜனங்களாக இருந்தும் விக்கிரக ஆராதனைக்குள்ளே இவர்கள் வாழ்ந்தார்கள். விட்டு வந்த விக்கிரக ஆராதனைகள். இன்றைக்கு விக்கிரகங்கள் என்று சொல்லும்போது நான் சொன்ன அந்நிய தேவர்கள் மாத்திரம் இல்லை, படிப்பு ஒரு விக்கிரகமாயிற்று, தொழில் விக்கிரகமாயிற்று, சில பெற்றோருக்கு பிள்ளைகள் விக்கிரகமாயிற்று, சிலருக்கு மனிதர்கள் விக்கிரமாயிட்டான். இன்னும் கூடுதலானவர்களுக்கு சுயம் சுயம் தற்பிரியர் என்று வேதம் சொல்லுகிறது. தற்பிரியராய் கடைசி காலங்களில் விசுவாசிகள் எப்படி இருப்பாங்கன்னா தற்பிரியர், தேவ பிரியர் இல்லை, தற்பிரியர், சுயத்தை பிரியப்படுத்துகிறவர்கள், சுயம் விரும்புகிறதை செய்கிறவர்கள், சுயத்துக்காகவே வாழ்கிறவர்கள். இவைகள் விக்கிரகங்கள். எது உங்களை தேவனை விட்டு பிரிக்கிறதோ அது விக்கிரகம். நான் உங்களுக்கு இன்னொரு வசனத்தை வாசித்து காட்டலாம்னு நினைக்கிறேன். ஓசியா 4ஆம் அதிகாரம், ஓசியா 4:8 வசனத்திலிருந்து, அவர்கள் என் ஜனத்தின் பாவத்தை தின்று அவர்களுடைய அக்கிரமத்தின் பேரில் பசிதாகமாய் இருக்கிறார்கள். ஆதலால் ஜனங்களுக்கு எப்படியோ ஆசாரியனுக்கும் அப்படியே. எல்லாரும் சொல்கிற என்ன சபைக்குள்ளே இருக்கிறாங்க, எங்களுக்கு ஒன்று நடக்காது, அஞ்ஞானிகளுக்கு தான் நடக்கும், ஆண்டவர் அறியாதவங்களுக்கு தான் நடக்கும். பைபிள் வாசிங்க நல்லா.
ஜனங்களுக்கு அப்படியோ ஆசாரியனுக்கும் அப்படியே. அவர்கள் வழிகளின்படி நான் அவர்களை விசாரித்து அவர்கள் கிரியைகளின்படி அவர்களுக்கு பலன் அளிப்பேன். அவர்கள் கர்த்தரை மதியாமல் இருக்கிறபடியினால் அவர்கள் தின்றாலும் திருப்தி அடையாதிருப்பார்கள். சும்மா கொஞ்சம் யோசிங்க. நீங்க உழைக்கிற பணம் 75% நீங்க எதுக்கு செலவழிக்கிறீங்கன்னு தெரியுமா? வேண்டுமென இண்டையிலேருந்து செலவழிக்கிறத ஒரு பக்கம் வருமானத்தையும் மறுபக்கம் செலவழிக்கிறதையும் எழுதி வாங்க, எழுதி பாருங்க. உங்களோட வருமானத்தில் 75% என்னத்துக்கு தெரியுமா நீங்க செலவழிக்கிறீங்க? சாப்பிட்ற ஆகாரத்துக்கும் குடிக்கிற தண்ணீருக்கும். இலாபரேட் பண்ண டைம் இல்லை. இங்க பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்றாரு. அவர்கள் கர்த்தரை மதியாமல் இருக்கிறபடியினால் அவர்கள் தின்றாலும் திருப்தி அடையார்கள். திண்டு 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 என்னத்தை தான் கண்டோம் சொல்லுங்க? எவ்வளவு சாப்பிட்டாலும் திருப்தி வருது இல்லையே. உலகத்தில் கூடுதலான டயபெட்டிஸ் சுகர் எங்க தெரியுமா யார் ஜனங்களுக்கு தெரியுமா இருக்கு? உலகத்தில் இருக்கிற மெடிக்கல் ஃபீல்ட் கண்டுபிடிச்சிக்கிறான். ஆசியா கண்டத்திலையாம். ஆசியா கண்டத்தில் இருக்கிறவன் என்ன தெரியுமா சாப்பிட்றான்? சோறு, சீனி. எல்லா நேரமும் சோறு, எல்லா நேரமும் சீனி. நல்லா சாப்பிட்டு சீனியும் சோறும் போட்டு கரைச்சி சாப்பிட்டு. அதுதான் வெள்ளைக்காரன் சாக்லேட் சாப்பிட்டு கொண்டதாக இருக்கு. அவனும் இனிப்பு சாப்பிட்றான். ஆனால் அவனுக்கு இப்படி டயபெட்டிஸ் இல்லை. ஆசியாவில் 100க்கு எத்தனையோ விகிதம் எல்லாருக்கும் சுகர். பிள்ளைகளுக்கு இப்போ சுகர் வந்திருக்கு, டயபெட்டிக். பிள்ளைகளுக்கு, வாலிபர்களுக்குள்ள டயபெட்டிஸ் இருக்கு. ஏன் தெரியுமா? சாப்பாடு, கொலஸ்ட்ரால். என்ன செய்றீங்க? யாருக்கு இந்த பொஞ்சாதிக்கு தெரியாமல் அங்கே போய் இருந்துட்டு நல்ல சூப் ஒன்று குடிக்கிறது. அந்த சூப்புக்குள்ள என்ன இருக்கு? மரவும் கடற்கர கொழுப்பு எல்லாம் கழிவும் சேர்த்து உப்பும் புளியும் எல்லாம் போட்டு அவிச்சு கிழங்கு பொரியலோட தந்தா, சீவளையும் போட்டு தந்தா, வீட்டில் யாருக்குன்னு தெரியாமல் நல்லா நீ குடிச்சிட்டு வார. மனைவி வீட்டை பார்த்துட்டு பாவம், காலம் பிறந்து பின்னேற மட்டும் ஒரு சாப்பாடு சாப்பிடாம வேலை செஞ்சிட்டு வார பாவம். கால் பிடிச்சி விடட்டா, கையை பிடிச்சி விடட்டா, வாங்க 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 சாப்பிட. முடியுமானால் இந்த அரிசி விற்கிற கடைகள் இருக்கு பாருங்க, மூட்டை விற்கிறவங்க, அவங்கள்ட்ட போயிட்டு நீங்க கேட்டீங்கன்னா அவங்கள்ட்ட ஒரு கெஜெட் இருக்கு. அவங்க அதுக்குள்ள குத்துவாங்க. குத்தி போட்டு இப்படி எடுப்பாங்க. அரிசி பேக்குக்குள்ளே இருக்கிற அரிசி கைக்கு வரும், உள்ளே இருக்கிறது வெளியில் வரும். அப்போ இந்த மூட்டையில் இந்த அரிசி தான் இருக்குது, அது வேணாம், இது அமத்துவான். என்னையும் அதுக்கு பேர். நீ பொஞ்சாதியமாக இருக்கி, நீ அதுதான் தேவை. புருஷன் வேலை முடிஞ்சு வந்தோடனே வயிற்றை குத்தி பார்க்கணும். விளங்குதா இப்போ நான் என்ன சொல்கிறேன்னு? சிலர் வந்து சொல்கிறேன், இந்த புள்ள சாப்பிடுதே இல்லை பாஸ்டர், என்ற புள்ள சாப்பிடுதே இல்லை பாஸ்டர். சாப்பிடலையா? சாப்பிடாம எப்படி தெளிஞ்சிட்டு இருக்கிறான்? எப்படி கட்ஸ் எல்லாம் வருது? இந்த புள்ள பாவம் பாஸ், அவன் வேலை உழைச்சி வேலை செய்யறான் பாஸ், வெயிலுக்குள்ள அதுக்குள்ள இதுக்குள்ள. அவன் சாப்பிட்ற சாப்பாடு தெரியுமா? நான் சொல்ல வந்தது என்னண்டா, இவ்வளவு சாப்பிட்றீங்களே, எப்பனாலும் திருப்தி அடைஞ்சிருக்கிறீங்களா? இப்ப இருக்கிற நேரமே போகணும், இவர் என்ன முடிக்கிற மாதிரி தெரியல, மண்டையில ஓடுது என்ன சாப்பாடு. சிலருக்குள்ள மண்டைக்குள்ள என்ன ஓடுது? நான் போகணும், சமைக்கணுமே, சோத்தை போட்டுட்டு வந்துட்டேன், அடுத்தது இப்ப என்ன எங்க இருக்கு கரப்பிஞ்ச எங்க இருக்கு, அதே ஓடுது மண்டையில. ஃப்ரீசருக்குள்ள வச்சதை தூக்கி தண்ணிக்குள்ள வச்சிருப்பாங்களோ. அவர்கள் கர்த்தரை மதியாமல் இருக்கிறபடியினால், என்ன தேவனை மதிக்கிற மதிப்பு இல்லை. அவர்கள் தின்றாலும் திருப்தி அடையார்கள்.
அவர்கள் வேசித்தனம் பண்ணினாலும் பழுகாதிருப்பார்கள். வேசித்தனமும் திராட்சை ரசமும் மதுபானமும் இருதயத்தை மயக்கும். என்ன வேசித்தனம் என்றால் என்ன? ஆணும் பெண்ணும் சேர்றது இல்லை இங்கே கதைக்கிறது. இந்த இடத்துல வேசித்தனம் என்று சொல்றது என்ன தெரியுமா? கர்த்தருடைய ஜனங்கள் அந்நிய தேவர்களை சேவித்தார்கள். தேவனை சேவிக்கிறதை விட்டு அந்நிய தேவர்களை சேவித்தார்கள். 12 என் ஜனங்கள் கட்டையினிடத்தில் ஆலோசனை கேட்ட. கட்டைகிட்ட போயிட்டு ஆலோசனை கேட்கிறார். தெய்வமே பேசு. அவர்களுடைய கோள் அவர்களுடைய செய்தியை அறிவிக்கும் என்று இருக்கிறார்கள். வேசித்தன ஆவி அவர்களை வழி தப்பி திரிய பண்ணிற்று. என்ன? அந்த கட்டையில் இருக்கிற ஆவி, விக்கிரகங்களில் இருக்கிற ஆவி அவர்களை வழி தப்பி திரிய பண்ணிற்று. அவர்கள் தங்கள் தேவனுக்கு கீழ்ப்பட்டிராமல் சோர மார்க்கமாய் போனார்கள். 13 அவர்கள் மலை உச்சியில் பலியிட்டு. விளங்குதா பெண்ணா? அந்த விபச்சாரண்டா என்ன, வேசித்தனம்டா என்னத்தை சொல்லுதண்டி பாத்தீங்களா? ஆண்டவர் சொன்னார், உன்னை நான் எனக்கென்று நியமித்திருக்கிறேன், நீ என்னுடைய மனவாட்டி. ஆகவே நான் உன்னை எனக்காக நியமித்திருக்கிற நேரத்தில் என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு, அதுதான் உன்னுடைய ரட்சிப்பின் அனுபவம். இப்ப அவர் கேட்கிறார், நான் இருக்கத்தக்கதாய் வேற ஆக்களுக்கு பின்னால் எப்படி நீ போவா? வேற ஆக்கள் என்றால் என்ன? இந்த ஸ்திரீ என்ன செய்தாள்? தான் விட்டு வந்தவர்களிடத்திலே போனாள். விட்டு வந்த தெய்வங்கள், விக்கிரகங்கள், ஆராதனைகளுக்கு பின்னால போனாள். அதைத்தான் இந்த வசனம் சொல்லுகிறது. அவர்களுடைய கோள் அவர்களுக்கு செய்தி அறிவிக்கும் என்று இருந்தார்கள். வேசித்தனாக அவர்கள் மலை உச்சியில் பலியிட்டு மேடைகளிலே கருவாங்க மரங்களின் கீழும் புன்னை மரங்களின் கீழும் அரச மரங்களின் கீழும் அவைகளின் நிழல் நல்லதென்று தூபம் காட்டுகிறார்கள். விக்கிரக ஆராதனை. இது நிமித்தம் உங்கள் குமாரத்திகள் வேசித்தனமும், திரும்ப வேசித்தனம் என்றா அவர்களும் விக்கிரக ஆராதனைக்குள்ள போவாங்க. உங்கள் மருமக்களும் விபச்சாரம் செய்கிறார்கள். அது போதும். அப்படியே வாசிங்க. இன்றைக்கு ஓசிய புத்தகத்தை வாசிங்க. இதுதான் இதோட சாராம்சம். வேசித்தனம் உண்டால் அந்நிய தேவர்களை சேவிப்பது, விக்கிரக ஆராதனை, மந்திரவாதிகள், பில்லி சூனியங்கள், குறி சொல்லுதல், இவற்றின் மேலே நம்பிக்கை வைத்து வாழ்கின்ற வாழ்க்கை. சபையில் நீங்கள் ஒருவேளை ஆவிக்குரியவன் என்று சொல்லிக்கொண்டு இருந்தால் உங்களில் அநேகருக்கு இவ்விதமான விசுவாசம் இருக்கு. தேவன் அவற்றை பார்த்து தான் சொல்கிறான், நான் எல்லாம் உண்ட தேவன், நானெல்லாம் உன்னை ரட்சித்தவர். அப்போ எப்படி நீ என்ன தள்ளி விட்டுட்டு திரும்ப விட்டு வந்ததுக்குள்ள திரும்பி நுழைகிறது? எப்படி? நான் திரும்ப கேட்குறேன், எத்தனை பேருக்கு இன்னும் விட்டு வந்த அந்த விசுவாசத்தில் இன்னும் இருக்கிறீங்க? நம்பிக்கை இன்னும் இருக்கு. இந்த ஓசியா புஸ்தகத்தில் இருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய 3 சத்தியங்கள். முதலாவது, நாங்களும் இந்த கோமேரை போல தேவனுக்கு முன்பதாக குற்றமுள்ளவர்களாய் இருக்கின்றோம். என்னது? ஆவிக்குரிய விபச்சாரம் பண்ணுகிறோம். இன்றைக்கு இருக்கு. நான் முன்னே சொன்னது போல விக்கிரக ஆராதனை மாத்திரம் விக்கிரக ஆராதனை அல்ல, சுயத்தை ஆராதிக்கிறது, மனிதர்கள் மேல விசுவாசம் வச்சு வாழ்றது, சில கலாச்சாரங்கள் மேல நம்பிக்கை வச்சு வாழ்றது. தமிழ் கலாச்சாரம் கிறிஸ்தவ வேதத்தின் கலாச்சாரம் அல்ல என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள். திருமணம், ஒரு பிள்ளை பெரிய பிள்ளை ஆகிற நேரத்தில் நீங்கள் என்ன செய்றீங்க?
நீங்கள் என்ன செய்கிறீங்க? இன்றைக்கி சபைகளுக்குள்ளே என்ன வந்துட்டு? தீபாவளி வந்துட்டு, பொங்கல் வந்துட்டு இல்லையா? உங்களுக்கு தானே தெரியுது. வாழை மரம், சேர்ச்சுக்குள்ளே வாழை மரம் நாட்டுறோம் இல்லையா? இதெல்லாம் என்ன? விக்கிரக ஆராதனை. இதுகளுக்குள்ள நீங்கள் போய் நுழைஞ்சிடக்கூடாது, நுழைய வேணாம். ஆகவே நாங்களும் இந்த கோமேரை போல தேவனுக்கு முன்பதாக குற்றம் உள்ளவர்களாயிருக்கின்றோம். இரண்டாவது, நாம் இதிலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய சத்தியம், இந்த கோமேர் எவ்வளவுதான் அன்பு காண்பித்து அவளுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்து அவளை ஆசீர்வாதங்களினாலே வாழ்க்கையை நிரப்பினதுக்கு பிறகும் ஒரு நாள் எனக்கு இது பிடிக்கல, நான் இஷ்டம் போல வாழ போறேன்னு அவள் போனால் பாருங்க. அப்படி போயும் ஆண்டவர் விடாமல் அவளை சுற்றி வர வேலி அடைத்து முட்களை போட்டு அவளை திருப்பி கொண்டு வந்தார் பாருங்க. அது எதை காட்டுது தெரியுமா? நாம் எவ்வளவுதான் தேவனை விட்டு சோரம் போனாலும், நாம் எவ்வளவுதான் தேவனுக்கு கேடு செய்தாலும், அவர் உண்மையிலே அன்பாய் இருக்கிறார். அவருடைய அன்புக்கு முடிவில்லை. ஒரு மனிதன் என்ன பெரிய பாவம் செய்யட்டும், என்ன பாவம் செய்யட்டும், நான் சொல்றேன், அந்த மனிதன் ஒரு நாள் உணர்ந்து இந்த ஸ்திரியை போல நான் என் நாயகரிடத்திலே நான் போவதுதான் நல்லது என்று திரும்புகிறாளோ, நம்முடைய நாயகராகிய இயேசு கிறிஸ்து 2 கரங்களையும் நீட்டி உன் வருகைக்காய் காத்திருப்பார். அவர் உன்னை ஏற்றுக்கொள்ளுவார். பேதுரு இயேசுவை மறுதலித்தான். பேதுரு நினைத்தான் இயேசு மன்னிக்கவே மாட்டார். ஏண்டா, யூதாஸ் காரியத்து செத்தே போயிட்டான். நானும் அவனை போல தானே மறுதலிச்சிட்டேன். அவன் வேற மாதிரி மறுதலிச்சான், நான் வேற மாதிரி மறுதலிச்சேன். யூதாஸ் காரியத்தோட வாழ்க்கை என் கண்ணுக்கு முன்னாலே போயிட்டு, எப்படி ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்ளுவார்? நான் மறுதலித்தவன் அல்லவா? இந்த ஊழியர் நமக்கு தேவல, இந்த ஆண்டவர் நமக்கு தேவல. ஆனால் தேவனை அவன் நேசித்தான். பழைய தொழிலுக்கு போனான். இயேசு தேடி போகலையா? ஒரு சந்தர்ப்பத்திலே ஆகிலும் அவன் செய்த குற்றத்தை இயேசு எடுத்து பேசவில்லை. இவர்தான் நம்முடைய ஆண்டவர். எவ்வளவு நீ தப்பு பண்ணியிருக்கலாம், நான் திரும்ப சொல்கிறேன், எவ்வளவு தப்பு பண்ணியிருக்கலாம், என்ன தவறு நீ விட்டு இருக்கலாம். மனிதர்கள் ஒருவேளை உன்னை புறக்கணிக்கலாம், உன்னை தள்ளி வச்சிருக்கலாம். தேவனிடத்திலே வரும்போது நீ செய்த குற்றத்தை சொல்லி காட்டி உன்னை குற்றப்படுத்தி உன்னை தள்ளி விடுகிறவர் அல்ல. கெட்ட குமாரன் அவன்தான் தகப்பனை விட்டு போக தீர்மானித்தான், போனான். திரும்பி வர யோசித்த போது அன்பாய் ஏற்றுக்கொண்டார். இழந்ததை திரும்ப கொடுத்தார், எல்லாம் கொடுத்தார், உரிமையை கொடுத்தார், அதிகாரம் கொடுத்தார், அந்தஸ்து கொடுத்தார். அந்த இயேசு தான். மனிதர்கள் ஒருவேளை உங்களை தள்ளலாம், கர்த்தர் அப்படி அல்ல. ஓசியா 3:1 ஆண்டவர் சொன்னான், பின்பு கர்த்தர் என்னை நோக்கி அந்நிய தேவர்களை மதித்து திராட்சை ரசமுள்ள பாத்திரங்களை விரும்புகிறவர்களான இஸ்ரவேல் புத்திரர் பேரில் கர்த்தர் வைத்திருக்கிற அன்பு ஒப்பாக நீ இன்னும் போய் தன் நேசரால் நேசிக்கப்பட்டவளும் விபச்சாரியுமான ஒரு ஸ்திரியை நேசித்துக்கொள் என்று சொன்னார். பார்த்தீங்களா? எவ்வளவு தான் சோரம் போனாலும் ஆண்டவருடைய அன்பு உனக்காக காத்திருக்கிறது. எரேமியா 31:3 பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்று என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தினால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்து கொள்ளுகிறேன். எபிரேயர் 12:6 கர்த்தர் எவனிடத்திலே அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சிக்கிறார். தேவன் உங்களை சிட்சிக்கிறதுனால, தேவன் உங்களை சுற்றி மதில் அடைக்கிறதுனால, தேவன் உங்களை சுற்றி முட்களினால் வேலி போடுறதுனால
அவர் உங்களை வெறுக்கிறார், உங்களை அழிக்க திட்டமிட்டுட்டார் என்று நினைக்க வேணாம். இல்லை, உங்களை காப்பாற்றுவதற்கு, திரும்ப அவர் உங்க மேல வச்சிருக்கிற அந்த திட்டத்தை நிறைவேற்ற அந்த நிலையிலே கொண்டு நிறுத்துவதற்காகத்தான் இவற்றை செய்கிறார். அவர் ஏன் தண்டிக்கிறார்? அவர் ஏன் சிட்சிக்கிறார்? அவர் உன்னை நேசிக்கிறபடியினால. தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்களா? ஓசியா 2ஆம் அதிகாரம் 6-7. சில நேரத்தில் ஆண்டவர் ஏன் எங்களை முட்களினால் அடைக்கிறார்? ஏன் எங்களுடைய வாழ்க்கையை பட்டணத்தில் இருந்து வனாந்தரத்துக்குள்ளே கொண்டு போகிறார்? ஏன் சுத்தி வர வேலி? ஏன் வாழ்க்கையில தனிமை? ஏன் எங்களுடைய சூழ்நிலையிலிருந்து மேலே எழும்ப முடியாத ஒரு நிலைமை? ஏன்? மூன்றாவது காரணம், உன்னோடு அவர் பேசுவதற்கு, அவருடைய செய்தியை, அவருடைய இருதயத்தில் இருக்கிற இதய துடிப்பை நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. நீ உன் மற்ற நேசர்களோட இருந்தா நான் சொல்றது உனக்கு புரியுதில்லை, பிள்ளைகளோட இருந்தா உனக்கு நான் சொல்றது புரியுதில்லை, பட்டணத்தில் இருந்தா நான் உனக்கு சொல்றது புரியுதில்லை, வேலை செய்கிற இடத்துல நீ இருக்கக்குள்ள நான் உன்னோட பேசுறேன் உனக்கு புரியுதில்லை. ஆகவே நான் என்ன செய்றேன்டா? ஆண்டவர் சொன்னார், ஓசியா 2:6, இதோ நான் உன் வழியை முட்களினால் அடைப்பேன், அவள் தன் பாதைகளை கண்டுபிடிக்க கூடாதபடி மதிலை எழுப்புவேன். வழி தெரியாது, தப்பவே இயலாது, சுற்றி கொண்டு இருக்கிறீங்க. 7ஆம் வசனம், அவள் தன் நேசர்களை பின்தொடர்ந்தும் அவர்களை சேருவதில்லை. நீ நினைச்ச மாதிரி ஒன்று நடக்காது. நீ அவர்களை தேடியும் நீ கண்டுபிடிப்பதில்லை. அப்பொழுது அவள், நான் என் முந்தின புருஷனுக்கு திரும்ப, வாடா ராசா வழிக்கு வா. அந்த எப்பொழுது ஒரு தேவனுடைய பிள்ளை இதை உணர்ந்து தேவனிடத்தில் சரணடைகிறதோ அன்றைக்கு தான் தேவனும் வாழ்க்கையை திருப்புவார். முரட்டாட்டம் பண்ணிக்கொண்டு இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டு இல்லை இப்படித்தான் இருப்பேன்னு நீங்கள் நினச்சா, நீங்கள் அவர வழிக்கு வரும் வரைக்கும் முள்ளுகளும் சுவரும் உன்னை சுற்றித்தான் இருக்கும். ஓசியா 2ஆம் அதிகாரம் 14-15. எப்படி இவள் வனாந்தரத்துக்கு போனாள்? எப்படி? இதோ ஆண்டவர் சொல்றதை கேளுங்க. எப்படி இவள் வனாந்தரத்துக்கு போனாள்? பட்டணத்தில் இருந்தவள், தண்டை இஷ்டம் போல வாழ்ந்து கொண்டு இருந்தவள், இப்போ பின்மாற்றம் திரும்பி போய் இஷ்டம் போல வாழ்ந்தவள், பல தீர்மானங்களை திட்டங்களை வச்சு கொண்டவளுக்கு எப்படி ஐயா இவள் வனாந்தரத்தில் போய் சேர்ந்தாள்? இப்போ சில நேரம் உங்களுக்கே தெரியாது, நான் எப்படி இந்த இடத்துக்கு வந்தேன், எப்படி நான் வந்தேன், எப்படி நான் இங்கே வர இருக்கலையே, நான் அந்த பட்டணத்தில் நான் இருக்கேன்னு நினைச்சேன், எப்படி நான் இங்கே வந்தேன். சில நேரம் ஆட்கள் இந்த யோனாவா போல ஆண்டவரை விட்டு ஓடி தப்பி ஒழிக்கலாம்னு நினைக்கிறீங்க. என்ன தெரியுமா அவர் செய்வார்? கிரீன் கார்டை காட்டுவார். உனக்கு இலங்கையில் இருந்து பேசினா தானே, உனக்கு மட்டக்களப்புலேருந்து பேசினா தானே நீ என்ற சத்தம் கேட்க மாட்டா. யா வெரி பிஸியா? கொழும்புக்கு ஓடுறீங்க, கொழும்புலையும் பேச பார்க்குறார். கடைசியாக என்ன தெரியுமா செய்வார்? வாசிக்கிறேன் கேளுங்கள். ஆயினும் இதோ நான் அவளுக்கு நயங்காட்டி, பார்த்தீங்களா, ஏமாற பண்ணுகிறார். நயம் காட்டி அவளை கனடாண்டு நினைச்சிட்டு வந்தவளை, யூகே மாப்பிள்ளண்டு நினைச்சு வந்தவளை எங்க கொண்டு போனாரா?
கட்டார் என்று நினைச்சு வந்தவனே, துபாய் என்று நினைச்சு வந்தவனு. கொஞ்சம் பேர் அதைத்தான் நயம் காட்டிட்டு இருக்கிறார், பேசி கொண்டு இருக்கிறார். மண்டல ஏறுல கிறுக்கு புத்தி அவ்வளவு. ஒரு நாள் எலிப்பொறியில் போகிறதா வாருதா. அவர் எப்படி உங்களை மாட்டுப்பட வைப்பார்? மனம் திரும்பாட்டி, நயம் காட்டி அவளை அடுத்தது வாசியுங்க. எங்கே கொண்டு போனார்? வண்ணாந்திரத்தில் அழைத்து கொண்டு போய் அவளோட எப்படி பேசினானா? குஞ்சு என்ற செல்லம், அட தங்கச்சி, அட தம்பியா, அடை வடுவா, சொல்லுங்க, நான் கேட்கிறேன். அடியேன் இருக்கிறேன். அடியேன் இருக்கிறேனா? எவ்வளவெல்லாம் முன்ன சொல்லி பார்த்தாரு, கேட்கல. கேட்டும் கேளாதவனாய் போனாய். இப்ப உன்னோட பேசுறதுக்கு யாரும் இல்லை. எங்க இருக்கிறா? வனாந்தரத்தில். இப்ப எப்படி தெரியுமா பேசுறார்? என்ற தங்கமே, என்ற குண்டுமணியே, என்ற செல்ல குஞ்சே, உன்னக்கோட எனக்கு ஒரு டாக் இருக்குதே. அது என்னண்டா, ஆதி அன்பை விட்டாய். பொஞ்சாதி அங்க புள்ள இங்க, நான் இங்க விடாத. விசா எக்ஸ்பயர்ட். ஓடையும் மேல போன சிறையில் பிடிச்சு போட்டுருவா. வேலையும் இல்லை, சாப்பாடு இல்லை. நான் சொல்லல, அவளோட எப்படி பேசினாரா? நாமண்டா பணம் படத்துல கட்டி வச்சு உரிப்போம். அவர் அப்படி இல்லை, பச்சைமாய் பேசினாரா. பக்கத்தால தட்டி சொல்லுங்க. வனாந்திரத்துக்கு கொண்டு போவார். சும்மா கொண்டு வரல, ஏமாத்தி கொண்டு போவார்னு சொல்லுங்க. தேவனை பற்றி அறிந்திருக்கணும். இன்றைக்கு அநேகர் வந்து இப்படித்தான் இருக்கு. நல்ல மாட்டு பட்டிட்டிகள். ஓம் பாஸ்டர், தெரியாம கொண்டு போய் கழுத்தை கொடுத்து நான் படுற பாட்டுக்கு அளவே உனக்கு சொன்னேன் தானே. அதால தான் இன்றைக்கு கணக்க பேர் துபாயில் இருக்கிறாங்க, கட்டாரில் இருக்கிறாங்க, குவைட்டில் இருக்கிறாங்க. வீட்டை வர விருப்பமே இல்லை. ஏன்டா வீட்டை போக விருப்பம் இல்லையா? ஆண்டவரே, நான் உம்மோடையே இங்கே இருந்துடுறேன். உம்மோடு இருப்பது தான். ஒவ்வொரு நாளும் பைபிள் வசனம் வந்து கொண்டே இருக்குது. சொல் கேட்டியா? வேணாமுண்டு உனக்கு சொன்ன வடிவா. அதில் போயிட்டு கழுத்தை கொடுத்தீங்கன்னா நீ மாட்டுப்பட்டீங்கன்னா உண்ட வாழ்க்கையை போயிட முடி சொன்னேன்லாம். இப்ப விளங்குது ஆண்டவரே. டூ லேட். 3 புள்ள இருக்கு. புள்ளையோட பேர் என்ன? ஜெஸ்ரியல், லோருகாமா. இப்ப என்ன வாசது? என்ன செய்யுது? இனி வனாந்தரத்தில் இரு. அவளிடத்தில் இருந்து அவளுக்கு, அவனிடத்தில் இருந்து அவளுக்கு அவளுடைய திராட்சை தோட்டங்களையும் நம்பிக்கையின் வாசலாக ஆகோரின் பள்ளத்தாக்கையும் கொடுப்பேன். எங்க? வண்ணாந்தரத்தில். அப்பொழுது அவள் அங்கே தன் இளவயதின் நாட்களிலும் தான் எகிப்தின் தேசத்திலே இருந்து வந்த நாட்களிலும் பாடினது போல திரும்ப பாட ஆரம்பிப்பாள். ஆனா பெரிய ப்ராசஸ். ஓசியா 1:10 ஆண்டவர் சொன்னார், நீங்க இனிமேல் என் ஜனம் அல்ல என்று அவர்களுக்கு சொல்வதற்கு பதிலாய் நீங்கள் ஜீவனுள்ள பிள்ளை, தேவனுடைய பிள்ளைகள் என்று சொன்ன. நான் சொல்றத நல்லா கேட்கணும். ஜெஸ்ரீல் என்றால் அர்த்தம் என்ன? ஜெஸ்ரீல் என்றால் அர்த்தம் என்ன? நான் உங்களை சிதறடிப்பேன். இந்த ஓசியா ஊழியம் செய்து கொண்டு இருக்கும் காலத்திலேயே ஆண்டவர் அசிரியர்களை கிறிஸ்துவுக்கு முன் 722ஆம் ஆண்டு அனுப்பினார். யுத்தம் பண்ணவன் இப்ப இருக்கிற அசிரியர்கள் யுத்தம் பண்ணி வட இஸ்ரவேல் 10 கோத்திரத்தையும் மேற்கொண்டு சிறைப்படுத்தி
தேசத்தை பால் கடங்காக்கிட்டு போனாங்க. நான் சொல்றேன் கேளுங்க, இன்றைக்கு வரைக்கும் 2025ஆம் ஆண்டு இன்றைக்கு வரைக்கும் அந்த 10 கோத்திரத்து இஸ்ரவேலர்கள் எங்க என்று இன்றைக்கு வரைக்கும் யாருக்கும் தெரியாது. ஆண்டவர் சும்மா சொல்ல மாட்டார், சிதர் அடிப்பேன்டா சிதர் அடிப்பார். அதுக்கிடையில மனம் திரும்பிடணும், அதுக்கிடையில கர்த்தரிடத்துக்கு திரும்பிடணும். அவர் சிதர் அடித்தார் என்று சொன்னாள், லோகம் என்றால் என்ன, இனி இரக்கம் காட்டவே மாட்டேன். உனக்கு சர்மங்களை கொடுத்தேன், வனாந்தரத்துக்கு நான் உன்னை நயம் காட்டி கொண்டு போனேன். அங்க நீ வந்து வனாந்தரத்துல என்ன ஏமாத்த பார்க்கிறியா, நீ எனக்கு டிமிக்கி அடிக்க பார்க்கிறியா? வெரி சாரி, வெரி சாரி. கேளாத பட்சத்தில் அவர் இரக்கம் காண்பிக்க மாட்டேன் என்று சொன்னார், உன்னை சிதர் அடிப்பேன் என்று சொன்னார். கடைசியா சொன்னார், இனிமேல் நீ என் ஜனம் இல்லை. ரட்சிப்பையும் இழந்து போய் தேவனுடைய ஜனங்கள் என்று சொல்லப்படுவதையும் இழந்து போய் இன்றைக்கு வரைக்கும் அந்த 10 கோத்திரங்கள் எங்க என்று இல்லை. தட் இஸ் சரித்திரம். இன்றைக்கு இருக்கிற இஸ்ரவேல் வந்து தென் இஸ்ரவேல் யூதான்னு சொன்னேனே, அவங்க தான். அவங்கள பாபிலோடு கொண்டு போனார். 70 வருடம் அடிமைகளை வைத்து திருப்பி கொண்டு வந்தார். அந்த 2.5 கோத்திரம், யூதேயா, பெஞ்சமின், அடுத்தது மனாசேனுடைய அரை கோத்திரம். மனாசே வந்து யோசேப்பினுடைய மகன். அவங்க தான் இன்றைக்கு இருக்கிற உலகத்தில் இருக்கிற இஸ்ரவேலர்கள். மற்ற இஸ்ரவேலர்கள் இல்லை. ஆண்டவர் சும்மா ஒரு காரியத்தை சொன்னதுதான். அதுக்கு பிறகு வாழ்க்கையை தேடி பிறக்க நினைச்சாலும் தேடி பிறக்க முடியாது. கடைசியாக ஓசியா 1:10 ஆண்டவர் சொன்னார், நீங்கள் என் ஜனமல்ல என்று அவர்களுக்கு சொல்வதற்கு பதிலாக நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று அவர்களுக்கு சொல்லப்படும். 1 யோவான் 3:1, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியது. இந்த காலை வேளையிலே அருமையான தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னை அழைக்கிறார். கர்த்தர் உன்னை அழைக்கிறார். எழுந்து நிற்போமா? அன்பை தேடினான், அலைந்து திரிந்தேன், மனித உறவுகளால் நெருக்கப்பட்டேன். அன்பை தேடினான், அலைந்து திரிந்தேன், மனித உறவுகளால் நொறுக்கப்பட்டேன். வேதனையில் நான் வாழுகையில் உன் அன்பினால் என்னை உயிர்ப்பித்தீர். என் வேதனையில் நான் வாழுகையில் உன் அன்பினால் என்னை உயிர்ப்பித்தீர். உம்மை போல இந்த உலகிலே வேறொருவர் இல்லையே. உம்மை போல இந்த உலகிலே வேறொருவர் என்றும் இல்லையே. ஆமென். நேரம் போகுது. ஆராதனையை நாம் 2 நிமிஷத்தில் முடிக்க போறேன். ஆனா இன்றைக்கு கர்த்தர் உங்களோட பேசியிருக்கிறார். என்னோட பேசினார், உங்களோடையும் பேசியிருக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் உன்னை அழைக்கிறார். கர்த்தர் உன்னை அழைக்கிறார். உன்னுடைய வாழ்க்கை எவ்வளவுதான் கெட்டு போயிருந்தாலும் பரவாயில்ல, இன்றைக்கு நீ இயேசுவின் இடத்துல வந்தாள். அவரால் மாத்திரம்தான் உடைந்து போன உன்னுடைய வாழ்க்கையை அழகான ஒரு பாத்திரமாக
வணைய முடியும். மனிதர்கள் என்னென்ன காரியங்கள் உனக்கு எதிராக பேசியிருந்தாலும் பொருட்டாக என்ன வேணாம், விட்டுருங்க. ஆண்டவர் உன்னை குறித்து என்ன பேசுகிறார், அதுதான் முக்கியம். கர்த்தர் உண்மையிலே பிரியமாக இருக்கிறார். எவர்கள் நீங்கள் அவங்களோட வாழ்க்கையை ஆண்டவருக்கு, ஆண்டவரே புதிதாக என்னை ஒப்பு கொடுக்க விரும்புகிறேன், இன்றைக்கு நீங்கள் ஓசியாவோட பேசின மாதிரியே இந்த வாழ்க்கை இருக்குது, நேரடியாக இந்த வாழ்க்கையில் பேசுனீங்க, என்ன செய்யுதுன்னே எனக்கு தெரியுதில்லை, என்ன நான் உங்களோட கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்கிறவங்க சீக்கிரம் முன்பதாய் வாருங்கள். நாங்கள் உங்களுக்கு ஆட்சேபிக்க விரும்புகிறோம். வாழ்க்கை சுவரினால் மூடப்பட்டு இருக்கா, முட்களினால் சூழ்ந்து கொள்ளப்பட்டு இருக்கா? எவ்வளவுதான் ஓடியும் உழைத்தும் பிரயாசப்பட்டும் முன்னேற்றம் என்பது இல்லையா? படிக்கிறீங்க ஆனால் மண்டையில் ஒன்றுமே ஏறுது இல்லையா? எத்தனை தரம் எக்ஸாம் எழுதுறது, எத்தனை கிளாஸ் என்று போகிறது, எதுவுமே சரி வருது இல்லையா? கர்த்தர் 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 அந்த வேலியை எடுத்து போடணும். கர்த்தர் அந்த முட்களை எடுத்த வேதனைகள் நீங்கும். வாழ்க்கை வனாந்திரத்தில் இருக்கிறது போல இருக்கா? தெரியாம பல தடவை சொல்றீங்களே, தெரியாம எடுத்துட்டேன் இந்த தீர்மானம், தெரியாம நான் செஞ்சிட்டேன்னு சொல்றீங்களா? தெரியாம இல்லை, ஒருவருக்கு எல்லாம் தெரியும். அவர் உன்னை நயம் காட்டினார். எதற்கு? அவர் உண்மையில வச்சிருக்கிற பாசத்தில். ஜீசஸ், என்ன ஒரு சில நிமிஷங்கள் நான் உங்களுக்கு தாரேன், இந்த சந்தர்ப்பத்தை இழக்க வேண்டாம். அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, என் ஆத்மநேசர் நீரலோ, என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, இதய துடிப்பும் நீரலோ. ஆண்டவர் பேசுற நேரம் இருதயத்தை இனிமேலும் கடினப்படுத்த வேண்டாம். ஏன் வாழ்க்கையை அழிக்கிறீங்க? ஏன் ஆண்டவருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கக்கூடாது? எத்தனை காலம் நீங்கள் ஆண்டவரை விட்டு நீங்கள் ஓடிக்கொண்டே இருக்க முடியும்? ஓடையலாது. இனி நீங்கள் சிக்கிட்டீங்க, இனி ஓடையலாது. நீங்கள் என்ன செய்தும் சரி வராது. நீ கர்த்தரிடத்தில் மாத்திரம் வரணும். அப்போ தான் வாழ்க்கையில் விடிவு வரும். ஜெபிக்க தொடங்குங்க. அருமையான தகப்பனே, உங்களுடைய அருமையான பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நன்றி. இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மனிதனை பார்க்கிலும் நீர் ஒருவர் மாத்திரம்தான் மிகுந்த கரிசனையும் மிகுந்த அன்பும் பரிவும் உடையவராய் இருக்கிறீர் ஐயா. நாங்கள் நிர்மூலமாக அது இருக்கிறது எல்லாமே உங்களுடைய இரக்கம்தான், உங்களுடைய அன்பு தான். இல்லாட்டி நாங்கள் எப்பொழுதோ அழிந்து மடிந்து போய் இருப்போம். இந்த கோமேரை போல நாங்கள் உமக்கு முன்பதாக நாங்கள் துரோகம் பண்ணினோம். ஆண்டவரை மன்னியும் மன்னியும். கல்வாரி சிலுவை அண்டைக்கு நாங்கள் திரும்புகிறோம். எங்கள் பாவங்களை அறிக்கை செய்கிறோம். இருதய கடினத்தை தூக்கி எறிகிறோம். சுயத்தை விரும்புகிற விருப்பத்தை தூக்கி எறிகிறோம். ஆண்டவரே, எங்க மேல உங்களுடைய மனதுருக்கம் இறங்குவதாக. உம்முடைய பிள்ளைகள், உம்முடைய ஜனங்கள் வீட்டுக்கு போய் இந்த ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை வாசிக்கும் போது ஒவ்வொரு சொல்லு கூடாக நீங்க ஒவ்வொருவரோட நீங்க பேசுங்க. என்னோட பேசுங்க ஆண்டவரே. நாங்க உம்மை நெருங்க வாஞ்சிக்கிறோம். உம்மை நெருங்க வாஞ்சிக்கிறோம். உம்முடைய சித்தத்தை அறிய வாஞ்சிக்கிறோம். உம்முடைய இதய துடிப்பை அறிய வாஞ்சிக்கிறோம். உம்மோடு வாழ வாஞ்சிக்கிறோம். உம்முடைய பூரண நிறைவுக்குள்ள பிரவேசிக்க வாஞ்சிக்கிறோம். ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். இப்படி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் உங்கள் அனைவரோடும் கூட இன்னும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென். சேர்ந்து சொல்லுங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே நீ கர்த்தரையே ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். வந்ததுக்கு நன்றி. யாருக்கும் ஜெபம் வேணுமெண்டா வாங்க, உங்களுக்காக ஜெபிக்க ஊழியர்கள் காத்திருக்கிறார்கள். வந்ததுக்கு நன்றி. ஆமென். காட் bless you. பிரியமானவர்களே, எமது ஆராதனையுடன் இணைந்திருந்தமைக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகளை தாழ்மையுடன் கூறிக்கொள்கிறோம். இந்த ஆராதனை உங்கள் ஆத்துமாவுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்குமென விசுவாசிக்கிறோம். தொடர்ந்தும் எம்முடன் இணைந்திருங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.